தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆறுபடை பால்டிகள் சந்தோஷ். ஆறுபடை பால்டிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வீடியோகான் வாஷிங் மிஷின், ரொம்ப ஓல்டு மாடலு. பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆன அந்த வாஷிங் மிஷினு. இந்த மிஷினில் என்ன கம்ப்ளைண்ட்டு கேட்டிங்கன்னா இத்தனை வருஷம் நல்லா ஓடி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எலியெல்லாம் அட்டகாசம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால தண்ணி பட்டுருக்குது. தண்ணி பட்டு இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆகி இங்கே டைமர் செக்ஷன் போயிடுச்சு. இந்த டைமர் தான் கிளியராக காட்டுறேன். பாருங்கள், இந்த டைமர் தான் போயிடுச்சு. இந்த டைமரோட லைன் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்சாருக்கு, அதாவது பஸர் சென்சாருக்கு போகிற வயரு. இது மோட்டர் ஸ்பீடுக்கு, லெஃப்ட் ரைட் ஸ்பீடுக்கு ஓடுற லைன். இந்த ரெண்டும் இதான் அந்த டைமரோட பவர் கனெக்ஷனு. எல்லா டைமருக்கும் ஆரஞ்சு கலர் ஒயர் தான் பவர் கனெக்ஷனாக இருக்கும், அந்த ஒயர் தான் அது. இதுவும் பஸருக்கு போகிற ஒயர் தான். இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த பஸர் அடிக்கும், இது நியூட்ரல் பண்ணுறப்ப இந்த பஸர் அடிக்கும், ஆஃப் பண்ணுறப்ப இந்த பஸர் அடிக்கும். இந்த ரெண்டு ஒயருமே பஸரோட ஒயர் தான். இந்த ரெண்டு ஒயருமே பஸரோட ஒயர் தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது பஸர் போனதுனால தான், இந்த பஸர் ஷார்ட் ஆனதுனால தான் இந்த ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், தெரியல. செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த டைமர் போயிடுச்சு. இப்போ இந்த டைமரை தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். கேட்டிருக்கேன், கடையில் கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த டைமர் கழட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. கழட்டிட்டு போய் நான் செக் பண்ணி வாங்கிட்டு வரணும். லைன் சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க. இது வந்து பஸருக்கு போகிற ஒயரு. இந்த ப்ளூ ஒயர் வந்து மோட்டருக்கு போகிறது, லெஃப்ட் ரைட் ஓடுறதுக்கு. இந்த ரெட்டு ஒயரும் லெஃப்ட் ரைட் ஓடுறதுக்கு போகிறது. இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் கனெக்ஷனுக்கு போகிற லைனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இதை நீ கழட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்து போடுறேன். போட்டுட்டு லைன் எப்படி கொடுக்குறேன்னு பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்ஸான வீடியோ, டிஃப்ரெண்ட்டான கம்ப்ளைண்ட் எல்லாம் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமரை சேஞ்ச் பண்ணி கனெக்ஷன் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். அந்த வீடியோ கண்டினியூஸாக வரும், தொடர்ந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ வந்து புது டைமரு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து பழைய டைமரில் இருக்கிற மாதிரி ஒயர் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா பழைய ஒயர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஒயர் மெயின் ஒயரு. ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து மெயின் ஒயரு. ஆரஞ்சு கலர் ஒயர் மெயின் ஒயருக்கு அந்த டைமரில் கிரே கலர் ஒயர் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கிரே கலர் ஒயரு மெயின், ஆரஞ்சு கலர் மெயின் ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர் மெயின் ஒயரை ஒரு நிமிஷம், ஆரஞ்சு கலர் மெயின் ஒயரை கிரே கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஸ்பின்னுக்கு, அதாவது ஸ்பீடு மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ப்ளூ கலர் ஒரு ஸ்பீடு மோட்ரு, அப்புறம் வந்து இன்னொன்று ரெட் கலர் ஸ்பீடு மோட்ரு. ரெண்டு ஒயருக்கு ரெண்டு கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், டைமரில் பார்த்தீங்கன்னா கிரே கலர் மெயின், இது ஒரு ஸ்பீடு, இது ஒரு ஸ்பீடு. இது வந்து டைமரு பஸர் லைனு கனெக்ஷன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இந்த கனெக்ஷன் இப்படி தான் கொடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. மெயின் ஒயரு, மோட்டர்லேருந்து வர ஒயரு ஆரஞ்சு, இதில் டைமரில் இன்புட்டு கிரே கலர் ஒயரு. மோட்ரு ஒரு ஸ்பீடு ப்ளூ கலரு, இன்னொரு ஸ்பீடு வந்து கத்திரி ப்ளூ கலர், அவ்வளோதான். மெயின் கனெக்ஷனே இவ்வளோ தான் டைமரில். இந்த கரெக்டாக இந்த சென்ஸை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா நீங்களே லைன் கொடுத்துக்கலாம். யாராக வேணாலும் டைமர் வாங்கிட்டு வந்து லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பெருசாக ஒன்றும் கிடையாது. டைமர் இதான் மாடல் பார்த்துக்குங்க. கிரே கலர் ஒயர் மெயின், இது ஒரு இந்த கலர் ஒன்று இன்புட்டு, இந்த கலர் ஒன்று இன்புட்டு, ஒயிட் கலர் வந்து பஸர், அவ்வளோதான், முடிஞ்சு வேலை. நீ வந்து போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டி காட்டினா வேலை முடிஞ்சுது. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கம் சுற்றுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பக்காவாக லைன் கொடுத்தாச்சு. இதோட நாப்பு மட்டும் உள்ளே விழுந்துருச்சு, அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி தான் டைமர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நிறைய பேருக்கு டைமர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன் இந்த வீடியோ போட்டால் நிறைய பேர் யோசிப்பீங்க, புதுசாக யாராவது வாஷிங் மிஷின் டைமர் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியலை அப்படிங்கிறப்ப இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.